ஹாய் வெல்கம் டு ஷியாஸ் லைஃப். இந்த வீடியோவில் இன்றைக்கான vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே மார்னிங்கே வந்துட்டு லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் மார்னிங் எழும்பினதும் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு டக்குன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த ஜூஸ் எல்லாம் அரைக்கிறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஹஸ்பண்ட் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்க தான் ஜூஸ் போடுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து பாதி குடிச்சிருது. இப்போ 2 பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்தால் போதும். அதில் இந்த மாதிரி ஒரு 10 to 12 கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும். நல்லா நீட்டாக கழுவிட்டு நெல்லிக்காவை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிட்டு அதில் இருக்க சீடெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். மிக்சியில் வந்துட்டு நம்ம இந்த நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது அப்புறம் இந்த கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து இஞ்சி துண்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது ஈஸியாக வந்து கிரைண்ட் பண்ணிடும். ஸோ கொஞ்சமாக வந்து இஞ்சி போட்டால் போதும். ஸோ எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் இவ்வளோ தான் வந்து போடுறோம். அண்ட் இதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்துட்டு லாஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லெமன் ஆட் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி இதில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்மளுக்கு கொஞ்சமாக ஸ்டார்டிங் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். நல்லா கிரைண்ட் ஆனதும் அரிப்பு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துடணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு மறுபடியும் நல்லா அரைச்சிட்டு மறுபடியும் வந்து அரைச்சி எடுக்கணும். இயரோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு 30 days தான் இருக்குது. அந்த 30 daysல வந்துட்டு ஈஸியான குக்கிங் ரெசிபி வந்து ஷேர் பண்ணலான் இருக்கேன். கரெக்டாக 2 பேருக்கு தகுந்த மாதிரியான குவான்டிட்டியில் தான் வந்து குக் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஒரு ஈஸியான, சிம்பிளான, ஒரு லேசியான ரெசிபீஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ண போகிறேன். 30 daysமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சூப்பர் கலரியாக லைட் க்ரீனில் இருக்குது. குடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்பில் நல்லா நச்சுன்னு இருக்கும். இது ரொம்ப ஹெல்தின்னு சொல்லி அவங்க ஜூஸ் போடுவாங்க. ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் குடிப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மார்னிங் சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இன்றைக்கான பிளான் வந்து டிசம்பர் ஸ்டார்டிங் இல்லையா, ஸோ க்ராசரி எல்லாம் வாங்க போகணும். அண்ட் கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் லூலு மாலில் போட்டிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்திருந்தேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கீழே கொஞ்சம் ஆஃபர் பிளேஸ்க்குன்னு தனியாக ஸ்பேஸ் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி 50% ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. இந்த வாட்டி ஃபுல்லாமே வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க. லைக் ஃபேஸ் வாஷ், ஷவர் ஜெல், ஷாம்பு, எக்ஸெட்ரா, டவல் இந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு 1 வீக்காக அந்த ஆஃபர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பை 1 get 1 50% ஆஃபர்லாம் செம்மையாக போட்டிருந்தாங்க. ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பை 1 get 1 போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மேக்ஸ்க்கு வந்திருந்தேன். மேக்ஸில் வந்துட்டு இப்போ என்ன ஆஃபர் போயிட்டுருக்குன்னா 30 and December 1 வந்துட்டு இந்த ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை 2 get 1 ஃப்ரீ. 3 ட்ரெஸ்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸோட பில்லு தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் ட்ரெஸ் வந்து ஃப்ரீ தான். கரண்ட்லி இப்போ அந்த ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. டிசம்பர் 1 இன்னோடு முடியும்னு போட்டிருக்காங்க. மேபி எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்து. இந்த மேக்ஸ்குள்ளே போய் நீங்கள் என்ன ட்ரெஸ் எடுத்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு பை 2 get 1 ஆஃபர் தான். ஸோ எங்களோட கிறிஸ்மஸ் ஷாப்பிங்கை வந்துட்டு இப்போலேருந்தே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாய்ஸ், கேர்ள்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே ஆஃபர் தான். ஸோ நாங்கள் எந்த ஆஃபரில் என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்தோம் அப்படிங்கிறது இந்த வீடியோட லாஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேண்டலூன்ஸ்லேயும் வந்துட்டு 50% ஆஃபர், பை 1 get 10% ஆஃபர், பை 2 20% ஆஃபர், பை 3 50% ஆஃபர் வந்து பேண்டலூன்ஸில் போட்டிருந்தாங்க. இந்த ஆஃபர் இருக்கனால நம்ம ப்ரைஸ்க்கு கொஞ்சம் ஒர்த்தாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். அண்ட் பேண்டலூன்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும். ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு பேஸ்டல் கலர்ஸில் இருக்கும். அங்கே தான் இந்த மாதிரி வெரைட்டியான ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப யூனிக்காக நல்லா இருந்துச்சு. இதோட கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைல்டாக, சட்டிலாக, ஒரு ப்ரீமியமான லுக்கில் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருந்துச்சு. இங்கே வந்து எல்லா செக்ஷன்லையுமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஹேண்ட்பேக், செப்பல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராண்டான ட்ரெஸ்க்கு போடுறது வரைக்கும், இல்லை சிம்பிளாக வந்து வீட்டுக்கு போடுறது வரைக்கும் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. இந்த பேண்டலூன் ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா ஒரு செக்ஷன் தனியாக இருக்குது. அது எல்லாமே ஒரு ஃபேடட் கலர். அது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஸோ அதெல்லாம் வந்து உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். குர்த்தியெல்லாம் வந்துட்டு 400, 500, 600க்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே பிரிண்டட் ஆனதும் சரி, ஸ்ட்ரைப் போடணும் மாடலாக இருந்தாலும் சரி, எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் ஆனனால நாங்கள் வந்துட்டு மேக்ஸில் மட்டும் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கிட்டு நாங்கள் சாப்பிட வந்து கீழே ஹைப்பர் மார்க்கெட் வந்திருந்தோம். ஒரு 1 o'clock போல் இருக்கும். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் தான் எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே வந்து நிறைய வெரைட்டி இருக்கும். நான் லூலு மால் பற்றி ஒரு vlog-ஆவே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலலாம் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொரு டைமும் வாங்கும்போது ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக வாங்குவோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன வாங்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 85 rupeesக்கு 250 கிராம்.
இந்த சிக்கன் மஞ்சூரியன் கிரேவி வந்துட்டு 108 ருபீஸ், 250 கிராம் தான். எல்லாத்தோட டேஸ்ட்டுமே வந்து வாவ் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஒரு 70 to 80% நல்லா தான் இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் 87 ருபீஸ், 250 கிராம். அண்ட் இந்த ஜிஞ்சர் சிக்கன் ரேப் வந்து 135 ருபீஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கிறனால ஓகே ஏதாச்சும் ஒரு கட் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு வாட்டர்மெலன் வாங்கியிருந்தோம், 40 ருபீஸ் தான். பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக போட்டு கொடுத்துருப்பாங்க, பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த வாட்டர் பாட்டில் 10 ருபீஸ். ஸோ நாங்கள் இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் அப்படியே எங்கே வந்திருந்தோம்னு பார்த்திங்கன்னா லூலு கனெக்ட்டுக்கு வந்திருந்தோம். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வாட்ச்சு, ஏர்பாட்ஸு, ஹெட்ஃபோன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆஃபர் அங்கே போட்டிருப்பாங்க. நம்ம பார்த்து வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு அது லாபம். இந்த ஹோம்வெல்லோட பிராண்டெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ப்ரீமியமான கிளாத் அண்ட் லுக்காக கூட இருக்கும். அண்ட் நிறைய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 50% ஆஃபர் அங்கங்கே நிறைய போட்டிருந்தாங்க இந்த வாட்டி. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஏதாச்சும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா இங்கே ஒருக்கா வந்து ட்ரை வேணால் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா லூலு ஃபேஷன் ஸ்டோருக்கு போயிருந்தோம். இங்கே வந்து ஃபுல்லாமே வந்துட்டு ட்ரெஸ் ஐட்டம் தான் இருக்கும். கேர்ள்ஸ்க்கான ஆக்சசரிஸ், அப்புறம் பேக்கு, ஷூஸ், இந்த மாதிரிப்பட்ட எல்லாமே வந்து இந்த லூலு ஃபேஷன் ஸ்டோரில் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க, 25%, 50% அப்படி இப்படின்ட்டு. லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே மேக்ஸிமம் ஏதாச்சும் ஒரு ஆஃபர் கொஞ்சம் பிளேஸில் போட்டிருப்பாங்க. ஸோ அது என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் லூலு மால் போயிட்டு வந்தேன். ஸோ நான் ஆஃபரில் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறது வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா இந்த பேன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாஸ் பேன், இது வந்து நார்மலான பேன். இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் என்கிட்ட இருக்குது, பட் வந்துட்டு கொஞ்சம் சின்னது இல்லை. ஏன்னா நானும் ஹஸ்பண்டும் மட்டும்னால வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸாக தான் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த சாஸ் பேனை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழம்பு கறி ஏதாச்சும் வைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சமாக இவ்வளோவே எங்களுக்கு போதுமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு பெரிய பேன் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே சேர்த்து 600 and something ஏதோ தான் வந்தது. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸில் இருந்துச்சு. நார்மலாக இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1099, அரௌண்ட் 1100 இருக்கும். பட் ஆஃபரில் நான் வாங்கினால இது 600 and something. ஸோ உடனே எடுத்துட்டேன். இல்லை கறி வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வந்து ஃபீட்பேக் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் வாங்கியிருக்கனால அதே மாதிரி தான் இதுவும். அந்த எக்கெல்லாம் வந்து டோஸ்ட் பண்ண இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சின்னதாக இருக்கிறனால. ஸோ இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து போனீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து மறக்காமல் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பேன் எல்லாம் இல்லை அப்படின்னா. ட்ரெஸ் வந்து என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதில் வந்துட்டு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருந்தது. ஆஃபர் இருந்தனால தான் நான் வாங்கியிருந்தேன், இல்லைனா அவ்வளோ வாங்குறது இல்லை. ஸோ இதில் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் வந்து ஒரு ஆஷ் கலரில் இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் போட்டிருக்கும். நல்லா இருந்துச்சு குவாலிட்டி. இதோட ப்ரைஸ் வந்து 249. ஆக்சுவலி நான் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். மேக்ஸில் வந்துட்டு ஒரு ஆஃபர் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 திங்ஸ் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு 3 ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா ஹையஸ்டான 2 ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் வந்து போட்டிருப்பாங்க. 3rd ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இப்போ வந்து அது பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இன்னையோட இது முடியுது, அதனால தான் நான் போய் வாங்கியிருந்தேன். மேபி நீங்கள் வந்துட்டு கிட்ட ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து இந்த ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஹஸ்பண்டுக்குள்ள டிஷர்ட் வந்துட்டு 250 ருபீஸ். இந்த மாதிரி 3 வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து நெக்ஸ்ட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன். ஃபஸ்ட் வந்து ஆஷு, இது வந்து ப்ரௌனு. அவங்களுக்கு வந்துட்டு சும்மா நார்மலாக வீட்டுக்கு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ஒயிட் கலர். ஒயிட்டில் பியாண்ட்னு ஒரு வேர்ட் பிரிண்ட் போட்டு எடுத்திருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸுமே வந்துட்டு 250 தான். ஸோ இந்த 3மே வந்து 250. அப்போது 250னா நம்ம வந்து 500 வந்து பே பண்ணால் போதும். பட் வந்து 750க்குள்ளே ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். நான் வந்து 2 டிஷர்ட் வாங்கியிருந்தேன். அதில் வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரௌனில் ஒரு ப்ரௌன் அண்ட் ஒரு ஒயிட் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டிஷர்ட். ஸோ இந்த கலர் என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு டேக் காணல,
ப்ரைஸ் வந்து இது 399. இதோட ப்ரைஸ் வந்து 399. அண்ட் இது ஒரு ட்ரெஸ்ஸு. இந்த கலரும் வந்துட்டு டிஷர்ட்டில் என்கிட்ட இல்லை. இதுக்கு கீழே வந்து ஏதாச்சும் லைட் கலர் பேண்ட் வந்து வியர் பண்ணலாம் அப்படின்ட்டு இது ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவும் வந்துட்டு ஃப்ரெண்டில் வந்து அது வந்து பிளெயினாக வந்துடும். இது வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டர் பிரிண்ட் போட்டிருக்கும், கிரேட் திங்ஸ் ஆர் கம்மிங் அப்படின்ட்டு. ஸோ எஸ், ரொம்ப நாள் ஆச்சு நான் ட்ரெஸ் எடுத்து. ஸோ இந்த வாட்டி இந்த ஆஃபர் இருந்தனால நான் இதை வந்து வாங்கிக்கிட்டேன். இதோட லிங்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த 2 ட்ரெஸ்ஸோட லிங்க்கு, அப்புறம் ஹஸ்பண்ட் ட்ரெஸ்ஸோட லிங்க் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா ஏஜோவில் கண்டிப்பாக இருக்கும், மேக்ஸ் பிராண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இருந்துச்சுன்னா மேபி கிடச்சின்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு அடுத்தால வந்துட்டு இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சைஸ் வந்து எஸ் வாங்கியிருக்கேன். இதுவே எனக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இதுவும் அப்படி தான். இதுவும் வந்து சைஸ் நான் வந்துட்டு எஸ் தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சமாக வந்து லூஸாக தான் இருக்கும். ஓகேவாக இருந்துச்சு. ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹஸ்பண்ட்க்கு. இதோட ப்ரைஸ் வந்து 499. இதோட ப்ரைஸ் சொல்ல வந்துட்டு இது வந்து ஜஸ்ட் 299 தான். 299க்கு ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துருந்தேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து ஹஸ்பண்டோடது. இது கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலராக இருந்து, பாய்ஸ்க்கு வந்து இந்த மாதிரிப்பட்ட கலர் வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ஸோ அதனால இது வந்து எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து இது எம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபிட்டாக இருக்கும், அதனால இதை எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜூடியோவில் நான் வந்து வாங்கியிருந்தது இதுதான். இது வந்துட்டு ஒரு 3 கிளிப் வந்து 79 ருபீஸ். குட்டி கிளிப் ஜஸ்ட் இப்படி சேர்த்து அந்த மாதிரி வைக்கிறது மாதிரி கிளிப் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த கிளிப் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து 3 கலர்ஸ் வரும். 3 கலருமே ஒரு லைட் ஷேட் மாதிரிப்பட்ட கலர் தான். ஸோ பார்க்க மைல்டாக நல்லா இருந்துச்சு. ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கும், இது ஷைனிங்காக இருக்காது. யூஸ்வலாக நான் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தால் தான் வாங்குவேன். ஓகே, மேட்டும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜூடியோலேருந்து இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 799 ருபீஸ். இந்த ஜீன் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ஸோ இது ஒரு லைட் ப்ளூ கலர் ஜீன், அவ்வளோ லைட் இல்லை, ஒரு மீடியமான ஒரு லைட் கலர் ஜீன். ஸோ இதுவில் தான் வந்து ட்ரெஸ்ஸு நான் அங்கேருந்து வாங்கினது. மற்றபடி வந்து க்ராசரி ஐட்டம் தான் வாங்குவேன். அது யூஸ்வலாகவே வந்து வீக் ஸ்டார்டிங்கில் வாங்கி வைக்கிறது இல்லையா. ஸோ அதுதான் அதுவும் காமிச்சேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், அதனால் இதோடு நிறுத்திக்கலாம். ஸோ ட்ரெஸ் வந்து இதில் தான் வாங்கினேன். அண்ட் இந்த பேண்ட் வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ஆஃபர்லாம் காமிச்சிருப்பேன். ஸோ இந்த ஆஃபர் வந்து டிசம்பர் 1 வரைக்கும் தான் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இது எந்த அளவு போகும் அப்படின்னு தெரியல. மேபி லூலு ஆஃபர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேனெல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம் அங்கேருந்து. அண்ட் எஸ், நம்ம வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோ ஏதாச்சும் வாங்குற திங்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதுலாம் வந்து பிடிக்கும். மேபி ஆஃபரில் இருந்துச்சுன்னா நான் அதெல்லாமே வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.